ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சமயத்தில் அவருக்கு அந்த குடும்ப சுமையை ஈடுகட்ட முடியல. அப்போ சோகமாக ஒரு கட்டல் மேலே உட்காந்துட்டு இருக்காரு. அங்கேருந்து மனைவி வராங்க. ஏங்க இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, இல்லை இந்த மாதிரி ஆஃபீஸில் எனக்கு இந்த முறை எனக்கு சேலரி கம்மியாக தந்தாங்க, நான் நிறைய லீவ் போட்டேன் இல்லையா, அதனால் இந்த மாதத்துக்கான லோன்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, அதாம்மா நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணிட்டு, சரி நான் இருங்க ஒரு காஃபி டீயாக போட்டு வரேன், கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்றாங்க. ஆமாம், உனக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் காஃபி டீ, மனுஷன் இங்கேயே கஷ்டப்பட்டுருக்கோன்னு கோவப்படுறாரு. உடனே அந்த அம்மா கொடுக்குன்னு ஓடிச்சு, உள்ளே போயிட்டு உடனே நின்றுச்சு. உடனே நான் என்ன சொல்கிறேன், நீ மட்டும் போகிற? இல்லைங்க, நான் ரொம்ப நாளாக காசு சேர்த்து வச்சுருக்கிறேன், அந்த காசு உங்களுக்கு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன், அதானுச்சா. உடனே இந்த கணவர் நினைக்கிறார், ஓ என்கிட்ட இருக்கிற காசை எடுத்து எனக்கே சேர்த்து வச்சு இப்போ நீ தரையா? எல்லா கணவனும் அப்படி தான் நினைப்பாங்க மேக்ஸிமம். அவங்க கணவன் கொடுக்குற காசுல தான் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் எல்லா கணவனும் மேக்ஸிமம் அப்படி தான் நினைப்பாங்க, ஓகேங்களா. அதனால் உடனே அந்த அம்மாவும் அவரும் அது மாதிரி கேட்டு, சரி எடுத்துகிட்டு வா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இந்த மாதம் சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போய்ட்டு அந்த அம்மா போயிட்டு 2 உண்டி எடுத்துகிட்டு வருது. ஒரு உண்டி பயங்கர வெயிட்டாக இருந்தது, ஒரு உண்டி வெயிட்டே இல்லாமல் வந்துச்சு. உடனே அவங்க கணவர்கிட்ட கொடுக்குது, என்ன இது ஒரு உண்டி ஃபுல்லாக வெயிட்டாக இருக்குது, இது வெயிட்டே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னாரு. இந்த வெயிட்டாக இருக்க உண்டியில் நீங்கள் சேர்த்த காசுங்க, வெயிட்டே இல்லாது நான் சேர்த்த காசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எப்படி சொல்கிற அப்படின்னாங்க. ஆமாம், அவங்கள கல்யாணம் பண்ணும் பொழுது நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட கத்தனேன். அப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, கல்யாணன்றது ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல ஒருத்தன் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்கிற ஒரு அழகான சூழ்நிலை. ஸோ அந்த கல்யாணத்தை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு எனக்கு எங்கள் அம்மா அறிவுரை சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ நீங்கள் ஒரு முறையும் கோவப்படும் போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கோவப்பட்டாலும் சரி, நான் கோவப்பட்டாலும் சரி, அந்த உண்டியில் ஆளுக்கு ஒரு காயின் போடுங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், என்னோடய கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் எந்த உண்டியில் என் உண்டியில் எனக்கான காயினை போட்டேன், நீங்கள் கோவப்படும் போதெல்லாம் உங்களுக்கான உண்டியில் உங்களுடைய காயினை போட்டேன். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் பிரித்து பாருங்கள், எல்லாத்தையும் உடச்சி எவ்வளோ காயின் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கன்னாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருச்சு. இவர் அந்த உண்டியில் எந்தார். இவர் என்னதில் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. இந்த அம்மா அதை உடச்சி பார்த்தா ஒரே ₹1 தான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க அம்மாட்ட அவங்க கோவப்பட்டாங்க பார்த்தியா, அப்போவே அந்த ₹1 காயின் அந்த அம்மா போட்டிருக்காங்க. அப்போ கல்யாணம் ஆன அடுத்த நாளில் இருந்து அன்னையிலேருந்தே கூட சரி அந்த அம்மா எதுக்குமே கோவப்பட்டதே கிடையாது. உடனே இதை எண்ணி பார்த்து இந்த கணவன் சொல்கிறாரு, ஏன் நீ இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்ட, நீயும் கோவப்பட்டிருந்தாக்கா இந்த உண்டியிலும் ரொம்ப இருக்கும்ல, இப்போ நம்ம கஷ்ட காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் கிடச்சிருக்கும்ல அப்படின்றாரு. 5 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்குங்க, ஆனால் உங்களுக்கான அந்தஸ்து கிடச்சிருக்குமா, எனக்கான ஒரு அந்தஸ்து கிடச்சிருக்குமா, நீங்கள் வேற ஒரு பையனாக இருந்தாலும் நான் வேற ஒரு பொண்ணாக இருந்தாலும் நம்ம நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம், நமக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருக்குது, நமக்குன்னு அழகான குழந்தைங்கள் இருக்காங்க, நல்ல உறவுகள் இருக்குது. ஸோ உங்களை மாதிரி நானும் கோவப்பட்டு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பணம் சேர்ந்துருக்கும், இன்றைக்கி உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடச்சிருந்துருக்கும், ஆனால் இந்த அழகான இந்த வாழ்க்கையை நம்ம 2 பேருமே தொலைச்சிருந்துருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த மனுஷனுக்கு, ஸோ நம்ம தான் நம்ம வாழ்க்கை இவ்வளோ கோவப்பட்டிருக்கோம், நம்ம பொறுமையாக இருந்திருக்கணுன்றது அவர் உணர்ந்து திருந்திடுறாரு. நன்றிங்க. இது போன்ற கவிதைகளும் உங்களுக்கு பிடிக்குன்னா விஜய் மகி கணேசனுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.